தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். 41 பேர் கரூர்ல இறந்து போனாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி. அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு, இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, அதிமுக டிவிக்கே வீக் ஆகும் பொழுது அவங்களுக்கு அது கெயின் தான். ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படின்றது ஸ்பிளிட் ஆகாம ஒன்னா போகும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சதி நடந்துருச்சு, விக்டிமே விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு என்டிஏ போறாங்க. அதாவது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஏன் அந்த இடத்துக்கு போறாங்க? விஜய் என்டிஏக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? எப்படி பாக்குறீங்க இந்த என்டிஏக்குள்ள? எப்படியாவது விஜய் கொண்டு வர வேண்டும். இந்த சம்பவத்துடைய முடிவுல அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், நான் பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றேன், எந்த அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் உயிர் போனது பத்தில பெருசா அக்கறையெல்லாம் இல்லைங்க. எல்லா கட்சியும் சேர்ந்தா சொல்றேன். அதில் மிக மோசமாக நடந்து கொண்டதுன்னு நான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, இந்த பாஜக கும்பல். இதில் இந்த பின அரசியலை என்ன பண்ணலாம்? நம்ம சார் என்ன சார் பண்ணலாம்? என்டிஏக்குள்ளே எப்படியாவது விஜய் கொண்டு வந்துடலாம். இதுதான் சார் நம்ம நல்ல சான்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் நிறைய ஆங்கில ஊடகங்களில் நான் கலந்துக்கிறேன் டிபேட்ஸில். திஸ் பெஸ்ட் டைம் டு பிரிங் என்டிஏ, பெஸ்ட் டைம் டு பிரிங் விஜய் அண்டர் என்டிஏ அண்ட் டிஃபீட் டிஎம்கே. இதுதான் பிரதானமான. அவங்க 41 உயிர் போனதை பற்றி ஆங்கில ஊடகம் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கவலையே இல்லை. அது போயிட்டு போகுது, நம்ம விஜய் கொண்டு வர்றதுக்கு என்ன வேலைகளும். அப்போது நீ அண்ணாமலை ஸ்கிரிப்டை ஆரம்பிச்சு வைக்கிறார். முதல்ல அவர் தான் போகிறாரு. காவல்துறை, நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் விஜய் சொன்னது காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி தான் அந்த விதையை ஆரம்பிச்சார். காவல்துறை சொதப்பிட்டாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறார். ஏன்னா அண்ணாமலை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் விஜய் உள்ளே இழுத்துட்டு வா. ஓகே, இது ஒன்று பண்ணுறாங்க. அடுத்ததாக எடப்பாடி போகிறார், அதே லைன் எடுக்கிறார். கேட்குறாங்க ரிப்போர்ட், சார் விஜய்க்கு அக்கௌண்டபிலிட்டி. அவர் என்னங்க பண்ணார்? பாவங்க, அவர் விட்டுருங்க. எல்லாரும் அந்த லைன் எடுக்கிறாங்க. ஒட்டுமொத்தம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் லைன் எடுக்கிறாங்க. எப்படியாவது என்டிஏக்குள்ளே விஜய் கூட்டிட்டு வரணும். ஆனால் நான் நம்புகிறேன் ஒரு விஷயத்தில், ஜான் குறித்து நான் எவ்வளோ விமர்சனம் வச்சாலும், ஜான் பாஜக கூட போகக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த கட்சியோடைய ஓனரான ஜான் எப்பயுமே தீர்க்கமான முடிவில் இருக்கார். பட் ஜானும் விலை போகலாம், 10 கோடி தூக்கி போடி அவனுக்கு அப்படின்னு சொல்லி நடந்தாலும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். பட் அவ்வளோ ஈஸியாக விஜய் என்டிஏக்குள்ளே அவர் விட்டுற மாட்டார். அதனால ஒருவேளை என்டிஏக்குள்ளே விஜய் போகாமல் கடைசி வரைக்குமே தனிச்சு தான் நிற்க போகிறாருன்னா, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தானே கரியலி பூசிக்கிட்டாரு தான் நான் சொல்லுவேன். உண்மையில என்னத்தை சொல்லிக்கணும்? ஓகே, நீ அரசியல் பண்ணுங்க, திமுக மிக மோசமாக கையாண்டார்கள் ஏதோ சொல்லிட்டு விஜய்க்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா, பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடி கரெக்டாக பேசுறாருங்க, 2 பக்கமும் அடிச்சிட்டாருங்க அவரு அப்படின்னு இருந்திருக்கும். நீ இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்காக நீ எவ்வளோ கேவலமாக மக்களை கேவலப்படுத்திக்கிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் எடப்பாடி இவ்வளோ கீழே தாழ்ந்து போயிட்டாரு? அவருக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த கொலைகளுக்கு காரணமான இந்த மக்கள் இறப்புக்கு காரணமான விஜய் கூட கூட்டணி போகிறதுக்காக எவ்வளோ மோசமாக பேசுறாரு அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. இன்னொன்று, விஜய் இன்னைக்கு யார் ஓட்டுங்க அதிகமாக பாதிக்கிறாரு? எல்லா சர்வே ரிசல்ட்ஸும் வருது இல்லை, யார் அதிகமாக பாதிக்கிறாரு? அதிமுக ஓட்டில் பாதிக்கிறார். இப்போ கூடுதலாக அவங்க அதிமுக இன்னும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் ஈல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயத்தை இழப்பார். தனக்கு என்ன ஆபத்துன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜய் என்டிஏக்குள்ள கொண்டு வந்தலாம் நினைச்சு பேசிட்டு இருக்காரு. விஜய் அது போக மாட்டார் அப்படின்னா எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். காங்கிரஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்களா? அது இன்னும் கேவலமான அரசியல் நான் சொல்லுவேன். ராகுல் காந்தி எப்படிங்க பேசலாம்? எனக்கு நீங்க கட்சி அரசியலா விட்டு, ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினார், அமித்ஷா பேசினார், ராகுல் காந்தி பேசுறாரு, அமித்ஷா பேசினார். எப்படியாவது 2 பேர் நீங்க அவர் விஜய்க்கு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி, இசட் பிளஸ் செக்யூரிட்டி மாத்தலாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது பேசினார். ராகுல் காந்தி நீங்க எப்படி, எனக்கு உண்மையிலேயே நீங்க திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க, அந்த கணக்கெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, அந்த ஸ்டாம்பீடுக்கு நீங்க பொறுப்பான விஜய்கிட்ட, அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத விஜய்கிட்ட ராகுல் காந்தி எப்படி ஃபோன் பண்ணி அவர் ஆறுதலாக எப்படி பேச முடியும்? அப்ப அவர் செய்யற பினாரசியல் தானே. என்டிஏ ஒரு பினாரசியல் செய்யறாங்கன்னா ராகுல் காந்தி அதானே பண்றாரு, காங்கிரஸ் அதானே பண்ணுது. காங்கிரஸ்ல இன்னைக்கு 2 செக்டாரா இருக்காங்க. அவங்க என்ன, ஒரு செக்டார் விஜய் கூட போயிடலாம், நமக்கு இப்பயும் பயனுள்ளதாக இருக்கும். அதை விட தாண்டி கேசி வேணுகோபால் என்ன பண்றாருன்னா, எனக்கு கேரளாவில் நான் ஜெயிக்கணும். அப்போ ராகுல் காந்தியை தூண்டி விட்டு, சார் நீங்கள் பேசுங்க, விஜய்க்கு ஒரு ஆதரவாக அவர் பேசுங்க, நீங்கள் அவருக்கு ஒரு 2 வார்த்தை பேசி விடுங்க, ஸ்டாலின் தெரியாமல் கூட நம்ம பண்ணிடலாம், செல்வ பிறந்தகைக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு இந்த வேலையை பண்ணுறார். கேசி வேணுகோபாலுக்கு இந்த கரூர் மக்களின் பிணத்தின் மேல் ஏறி நின்று சிஎம் ஆகணுங்கிறது அவருடைய ஆசை. கேரளா சிஎம் ஆகணும். ராகுல் காந்திக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா 29க்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு அவருடைய ஆசை. இப்போ யாருக்குமே மக்களுக்காக தான் அரசியல் பண்ணுறேன்னு ஒருத்தனுக்கு மக்களுக்கெல்லாம் அரசியல்லாம் பண்ணலைங்க. யாருமே சொல்கிறேன், எல்லாருக்கும் அவங்கவுங்க இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கிறது. அது ராகுல் காந்தியா இருக்கலாம். நீங்க நான் சொல்றேன், ராகுல் காந்தி அமித்ஷாக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அமித்ஷாவும் அந்த வேலை பண்றாரு, ராகுல் காந்தி அந்த வேலை பண்றாரு. இவர் கூடுதலாக அரசுல இருக்கிற காரணத்தினால உனக்கு ஒய் பிளஸ் இசட் பிளஸ் கொடுக்குறேன், உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், சிபிஐக்கு வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ராகுல் காந்தி அதை சொல்ல முடியாத காரணத்தினால சொல்லாம நான் உனக்கு ஆதரவா நிற்கிறேன்.
அது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் விஜய் வந்து இந்த பிரச்சனை எதுவுமே நடக்கலை, இந்த துயரம் நடக்கலை, அவர் நல்லா வளர்ந்து வராரு, நிறைய கூட்டம் வருது, நான் அதனால் கூட்டணி மாத்திரேன், அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எனக்கு திமுக விட்டுட்டு வர்றேன், விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு, எனக்கு தாங்க பயனுள்ள கூட்டணியாக இருக்கும், அது ஓகே, அது அரசியல், நீங்கள் பண்ணுங்கள், அது செஞ்சு தான் ஆவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த நேரத்தில் நான் விஜயுடன் நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ மோசமான ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். மக்கள் மேலே யாருக்குமே அக்கறை இல்லையா? ஒரு துளி கூட அக்கறை இல்லையா? ஹவு கேன் தி ஸ்டாம்ப் இட் ஹேப்பன்? இஸ் விஜய் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா ராகுல் காந்தி உண்மையிலே பரவாயில்லப்பா, அவர் வந்து ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு, நாளை யோசிச்சிருப்பேன். நீங்கள் அரசியல் என்ன வேணாலும் ஆகிட்டு போதுங்க, அவர் அரசியல் இருக்குது இல்லை, நீ மக்களுக்காக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் மக்களுக்காக நிற்காமல் நீங்கள் எப்படி வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நிற்பீங்க? இதை வச்சு எப்படியாவது அரசியல் கணக்கு பண்ணாமல் இதில் நீங்கள் ஆனால் உன்னோட அரசியல் ரீதியாக என்டிஏவா காங்கிரஸ் ஆனால் அது வந்து ஜான் என்ன சொல்லுவார், காங்கிரஸ் பக்கம் போகிறது நல்லாயிருக்கும். ஆனால் நடக்காது, அது அவ்வளோ ஈஸியெல்லாம் செல்வ பிறந்தகை விட்டுற மாட்டார், அவ்வளோ ஈஸியாக ஸ்டாலின் விட்டுற மாட்டார், அது எல்லாமே வந்து நடக்காது. பட் ஆனால் இது நமக்கு நல்ல ஆனால் ராகுல் காந்தி எப்படி யோசிப்பார், நம்ம 26 விட்டுட்டு ஒருவேளை 26 என்டிஏக்குள்ளே போயிட்டாருன்னா 29 என்டிஏ கூட்டணி பலம் பெறும், அப்போ தமிழ்நாட்டில் நம்ம தோக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இது அரசியல் கணக்காக ஒரு யோசிக்கலாம். இந்த கணக்கில் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் போக சீமான் அவர்கள் தம்பின்னு பேசுவார், ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எதிர்க்கிறாரு. சோகமே இல்லை வீடியோவில் ஒரு சரியாக ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னது தம்பி மட்டும் வேணும் நான் பண்ணியிருப்பான்னு தான் சொல்லி ஆரம்பிச்சார். உண்மையிலே ரொம்ப நியாயமாக தான் பேசினார் அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசினார், யாருமே அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் சீமான் மட்டும் இல்லைங்க, சீமானை மாதிரி விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டிய பலருமே கூட விஜய் மேலே ஒரு கரிசன பார்வையோட தான் இருந்தாங்க. அந்த வீடியோ போட்டு விஜய் எக்ஸ்போஸ் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்து என்னன்னா அண்ணன் தண்ணி குடிச்சிருக்க மாட்டார், அண்ணன் வந்து தூங்கியிருக்க மாட்டார், அண்ணன் சாப்பிட்ருக்க மாட்டார். ஆனால் அண்ணன் பண்ணது என்ன, கரெக்டாக எந்த அளவில் மேக்கப் பண்ணுமோ அந்த அளவில் மேக்கப் போட்டு எங்கே லைட் வைக்கணுமோ அந்த லைட் வச்சுருங்க, ஓப்பன் மைக்கில் போனீங்கன்னா இது வந்து சோகமாக தெரியும். இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் அப்படியே முன்னாடி ஓட விட்டு, சார் கொஞ்சம் சோகமாக ரொம்ப அழுதுறவும் வேணாம் சார், கரெக்டாக நீங்கள் மீட்டர் பார்த்து பேசுங்க சார் அப்படின்னா அந்த மீட்டர் பார்த்து பேசிட்டார். அதில் கொஞ்சமாச்சு இந்த உயிரிழப்புகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், குறைந்தபட்ச பொறுப்பேற்கிறேன், நீங்கள் அரசியலை ஃபுல்லாக தவிர்த்துட்டு நான் முழுக்க அந்த மக்களுக்கான நிற்கிறேன், மக்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன், இனிமேல் என்னுடைய கூட்டங்கள் அசம்பாதம் நடக்காமல் பார்த்துக்கொள்வேன், நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உண்மையிலே மக்கள் பாராட்டியிருப்பாங்க, எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து என்றைக்குமே இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தது. என்னைக்கு கவனமாக இருந்தது, என்றைக்குமே கவனமாக இல்லை. எங்குமே நடக்காத பிரச்சனை கரூரில் ஏன் நடந்தது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடந்தது. நீங்கள் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணாமல் இதை தெரிஞ்சும் தெரியாமல் கண்மூடி இருந்தீங்க. அப்படி சொல்கிறது ஸ்டேட்மெண்ட் ரெண்டு சைட் பண்ணுமே, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே போய். அதை தாண்டி வரும்பொழுது சிஎம் சார் நம்ம என்ன கை வச்சு பார்க்குறீங்களா சார், என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா சார் அப்படிங்கிறது சிஎம்ஏ அதை சொல்லலை. சிஎம்னு சொல்ல போனால் திமுக உங்களை பெருசாக கண்டுக்கல, அட்லீஸ்ட் முதலமைச்சர் வந்து பெருசாலாம் கண்டுக்கல, கடந்து போகிறாரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப மெச்சூர்டாக போய் கொடுக்குறாரு. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை அரசியலை மாற்றும் பொழுது சீமான் மட்டுமல்ல எல்லோருக்கும் பார்க்கின்ற விஜயை தூக்கி பிடித்தவர்களுக்கே பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஸ்டாலினே மெச்சூரா பேசுறாருல, யாருமே நினைக்க மாட்டாங்க இவ்வளவு பேர் இறக்கணும் நினைக்க மாட்டாங்கல்ல, அது உண்மை கூடங்க. நீங்க நான் சொல்றேன் இல்லையா, விஜயுமே வந்து இறக்கணும்னு நினைப்பாரா? இல்லை, நினைக்க மாட்டாங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த உயிரிழப்பிற்கு பொறுப்பு அவர் தான் நான் சொல்றேன். நீங்க டயத்துக்கு வந்தா இது நடந்திருக்காதுல்ல. நீங்க நாமக்கல்ல விட்டு கிராஸ் பண்ணி வந்து கரூருக்கு உடனே வந்தா நடந்திருக்காது. நீங்க என்ன நினைச்சீங்க, கூட்டம் ஏறட்டும் சார், இன்னும் ஜான் என்ன சொல்லுவாங்க சார், கூட்டம் ஏறட்டும் சார், கூட்டம் தள்ளுமுள்ள ஆகட்டும் சார், பாத்துக்கலாம் சார், யாருமே சாகுவாங்க இறப்பாங்கன்னு தள்ளுமுள்ள நடக்கும் சார், நம்ம கூட்டம் வந்தா மயக்கம் போடுறது நார்மலான விஷயம் தானே சார், நார்மலைஸ் பண்ணிட்டீங்கல்ல அதை. அப்போ சார் மயக்கம் போடுவாங்க, 10 பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க, பிழைச்சிக்குவாங்க, அவ்வளோதானே சார். இப்படி நடந்து இந்த அசம்பாவிதத்தை வந்து நீங்கள் பெருக்க விட்டு பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு, இந்த உயிரிழப்புகளுக்கு விஜய் தான் முக்கியமான பொறுப்புன்னு நான் சொல்றேன். ஆனால் அவர் ஏற்றுக்கவே மாட்டாரு. அவர் எப்படி ஏற்றுக்குவார்? ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் வந்து ஈல்டு பண்ணுறோம்னு நினைக்கிறாரு. சதி மாதிரி தான் சொல்றாங்க. சதி அதான் சொல்ல, அந்த சதி கோட்பாட கோர்ட்டில் போய் பேச வேண்டியதானே. பேசலையே. ஏன் பேசலாம்? கோர்ட்டு உங்க மண்டையிலே கொட்டோம்ல. நீ சொன்னீங்களா கத்தி குத்த வந்தாங்கன்னு சொன்னியா, எங்க கத்தி அவங்க மனைவியில சார் குண்டு போட்டாங்களா? குண்டு எந்த குண்டு போட்டாங்க? குண்டர்கள்லாம் வந்து தள்ளினாங்க. இதெல்லாம் போய் கோர்ட்ல சார் குண்டு போட்டாங்க சார், செந்தில் பாலாஜி ஆளை இறக்கி விட்டார் சார், எங்களை வந்து பாட்டில் அடிச்சார் சார், எங்களை வந்து செருப்புல அடிச்சார் சார் சொல்ல வேண்டியதானே. ஏன் ஒண்ணு கூட சொல்லாம இந்த எல்லாத்துக்கும் மதியழகன் தான் சார் பொறுப்பு, அவனை தூக்கி உள்ள போடுங்க சார், அவனை உள்ளே கிடக்கட்டும்னு பொதுச்செயலர் சொல்றாருன்னா உண்மையிலேயே மற்ற மாவட்ட செயலர்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுக்காக நம்ம உயிரே கொடுத்தோம், இந்த ஆளோட போட்டோ வீட்டெல்லாம் மாட்டி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். விஜயை விட அவங்க வந்து புசியானந்தான் பெருசா அவங்க வந்து பெரிய ஆளை நினைக்கிறாங்க. அப்ப நாளைக்கு இது வேற ஒரு மாவட்டத்தில் நடந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூக்கி உள்ள போடு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூக்கி உள்ள போடு, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள போடுன்னு சொல்லி இவர் போயிட்டே இருப்பாரு. ஏன்னா இவர் மேலே கை வைக்க போறதில்லை, தமிழ்நாடு அரசாங்கம் கை வைக்க போறதில்லை. நம்ம மாட்ட போறது நம்ம தான். நாளைக்கு ஒரு பர்மிஷன் ப்ராசஸ்க்கு போனா கூட இவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் பர்மிஷன் வாங்க மாட்டேங்க, நீங்க கையெழுத்து போடுங்க வந்து சொல்லணும்.
நாளைக்கு தான் இந்த கூட்டம் தொடர்ச்சி நடக்க போகுதுங்கிற பட்சத்தில் ஒரு மாதம் கழிச்சு எல்லாம் அவங்க வந்து ஜாமீன்லாம் வாங்கிட்டாங்க. 2 வாரம் தள்ளி போடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த கூட்டத்தை. அது எனக்கு தெரிஞ்சு விஜய் திரும்ப எப்படி வருவாருங்கிறது ஒரு கேள்வி தான். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டு இல்லை கோர்ட் வந்து இனிமேல் ஊருக்குள்ள பர்மிஷன் கொடுப்பாங்களா எனக்கு இந்த எஸ்ஓபி வழக்கில் வந்து கேட்டுக்கிற மிக முக்கியமான விஷயம், ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டுக்கிற முக்கியமான விஷயம், இனிமேல் ஊருக்குள்ள பர்மிஷன் கொடுக்காதீங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஆம்புலன்ஸுக்கான பாதையில் நீங்கள் கூட்டத்தை போட்டுட்டு ஆம்புலன்ஸ் விட்டு என்னைக்கு எவ்வளோ நாள் கதை சொல்லிட்டே இருப்பீங்கன்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி. ஆனால் பைபாஸ் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது பைபாஸில் தான் பண்ணாங்க. பைபாஸில் வந்து பைபாஸ்லேயே பார்த்துட்டு போயிடுங்க. மக்கள் ஃப்ரீயாக மூவ் ஆகிற இடத்துல நிற்காங்க. பைபாஸில் கொஞ்சம் நேரம் அடைச்சி வைப்போம், பரவாயில்ல. விக்ரவாணி மாநாட்டில் பண்ணால், மதுரை மாநாட்டில் பண்ணல, ஒரு 4 மணி நேரம் சுற்றி போங்கப்பா, ஊர் சுற்றி போங்க, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, யாரும் சாக மாட்டாங்களா அட்லீஸ்ட், அதுதான் நமக்கு முக்கியம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஊருக்குள் இனிமேல் கூட்டம் எல்லாருக்குமே பொருந்தும். திமுக, அதிமுக, பாமக, அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருக்கும் பொருந்தும். இனிமேல் ஊருக்குள் கூட்டம் கிடையாது. வெளியே போய் போட்டுக்கும், வெளியே போய் போட்டுட்டு வெளியே பேசி வெளியே என்னமோ பண்ணித்தால போய் கிளம்பு, அப்படியே போயிடு அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்துருவாங்க. கோர்ட்டும் காவல்துறை நகர்ந்துரும் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து மக்களுக்குமே சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால இவர் அந்த பயணங்கள் மறுபடியும் நடப்பதாக இருந்தாலும் இப்படி தான் அது போகும் நான் பார்க்குறேன். இல்லை திரும்ப நடக்குமா, மக்களை சந்திப்பாரா? சந்திக்கலாங்க. ஆனால் இந்த வழக்கில் இருந்தெல்லாம் என்னைக்கு ரிலீஃப் கிடைக்குதோ அன்னைக்கு தான் முதல்ல இந்த கட்சி வந்து பதுங்கு குழியிலேருந்து மேலே வெளியே வரும். ஏன்னா இன்னைக்கு வரையும் பதுங்குழியில் இருக்கு இல்லையா, வெளியே வரணும்னா இன்னைக்கு இப்போ வரல உச்சநீதிமன்றத்தில், இப்போ நாளைக்கு வருது, நாளானைக்கு வருது, அடுத்த வாரம் வருதுன்னா இந்த வழக்கில் நான் ஜாமீன் கொடுக்குறேன் புஷி ஆனந்துக்கு, சீட் அனுப்பணும். அப்போ தான் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. உங்கள் ரிலீஃப் ஆனாங்கன்னா தான் புஷி ஆனந்த் எல்லாரோடையும் முதல்ல பேச ஆரம்பிக்க முடியும். பேசுனா தான் அடுத்த இந்த ஊர்களெலாம் பண்ணலாமா வேண்டாமான்னு மீட்டிங் பண்ணணும். இப்போ எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசணும். டெல்லிக்கு இப்போ நான் ஆதவர்ஜனா திரும்பி வரணும், நான் என் மேலே இருக்க வழக்கை நான் தீர்த்துட்டேன், நான் மனுசிங் சிங் சங்விட்ட பேசிட்டு அவர் என்ன காப்பதுன்னு சொல்லிட்டாருன்னு அவர் வரணும். மற்றவர்கள்லாம் இந்த 4 பேர் தான். ஏன்னா மற்றவங்களாம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருண்ராஜுக்குலாம் பெரிய ரோலே இல்லை, அவரெல்லாம் தூக்கி காலி பண்ணிட்டாங்க. அதனால் இந்த 4 பேர் உட்கார்ந்து அடுத்து பேசி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும்பொழுது மறுபடியும் ஜான் ஆரோக்கியசாமி சார் உங்கள் தொடர்ச்சியாக கூட்டம் போடலான்னு சொன்னால் போடுவார். இல்லை சார் வேண்டாம் சார் நம்ம எதாவது ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம்னா ஆன்லைனில் பார்த்துக்குவார். இந்த முடிவுகள் விஜய் எடுக்க போகிறது கிடையாதுங்கிறதுனால ஜானோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் அடிக்கடி ஜான் அப்படின்ற பேரை வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை தான், தலைமை பண்பே இல்லாதவர் தான் விஜய் அப்படின்னு வந்து நிச்சயமாக. ஸோ அதுதான் வந்து ஞாபகம். தலைமை பண்பு, மனிதாபிமானம், நீங்கள் வந்து சுய முடிவெடுத்தல், இது எதுவுமே விஜய்கிட்ட கிடையாது. அவர் தான் சொன்ன தமிழ்நாட்டை வந்து விஜய் உடைய வாழ்க்கையோ ஸ்கிரிப்ட் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, விஜயோட வாழ்க்கையோ ஸ்கிரிப்ட் தான் சார். அப்பா அம்மாவை செட் ப்ராப்பர்ட்டியாக அதில் பயன்படுத்தணும். ஓகே, எங்கே பயன்படுத்தலாம், கீழே உட்காரலாம், கீழே உட்கார வைக்கலாம், மேலே உட்கார வைக்கலாம், மேலே உட்கார வைக்கலாம். அதுதான் விஜய். அவரோட வாழ்க்கையே அப்படிதான். இந்த நெப்போலியன் பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தீங்களா? அவர் கூட அந்த போக்ரி படத்துல ரொம்ப இழிவா என்ன பேசிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு நெப்போலியன் எப்பயோ பேசின ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா தான் பேசுவாரோ வெளியே. நீங்க பொதுவாகவே ரொம்ப இன்ட்ரோவர்ட் தாங்க. பொதுவாகவே இன்ட்ரோவர்ட் தான், யார் கூடயும் சகஜமான பேசக்கூடிய. அதாவது ஒரு அரசியலுக்கு நீங்க இன்னும் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் மேல கூட இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரோவர்ட். அழகிரியையும் இவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்ட்ரோவர்ட். ஆனா ஸ்டாலின் இதை மாற்றிக்கொண்டார். அரசியலுக்கு வந்துட்டோம், நம்ம எல்லாத்தையும் பேசணும், சகஜமாக பழகணும், நம்ம ஒரு சர்க்கிளை விட்டு தாண்டி போகணும் அப்படிங்கிறது எல்லோருமே செய்வார். அரசியலுக்கு வந்து நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். விஜய் அதை இன்னும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உடைக்கல. விஜயானந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஏன்னா நீங்கள் அவர் அதை உடைச்சிருந்தாருன்னா, இந்த கட்சிக்கு ஆரம்பத்தில் உடைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், அறிவார்ந்த கூட்டம் ஒன்று, ஒரு அறிவார்ந்த தளத்தோடு இருந்திருக்கும். அது விஜய் வந்து என்றைக்குமே அதை என்கரேஜே பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் சினிமா ஷூட்டிங்கில் நான் தனியாக இருப்பேன், நான் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன், நான் வந்து சும்மா இருப்பேன். ஆனால் என்னை வந்து பார்க்குறவர்களை நான் மதிக்க கூட மாட்டேன். இப்போ என்ன குறைந்தபட்சம் கேட்குறாரு, நான் அவர் பார்க்கணுங்கிறாரு, நான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம், ஒரு சக நடிகராக அவர் பார்க்கணும்னு வர்றாரு. என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் டக்குன்னு வந்துடுவீங்களா, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உள்ளே வருவீங்களா? அப்படி கேட்டார். அதான் நடந்தது. உண்மையில் அவ்வளோ பெரிய நடிகர் நடந்தது. அதுதான் நடந்தது. போக்கிரில் நடக்கும் பொழுது கேரவன் வெளியே நிற்கிறாரு. அவர் சொல்கிறாங்க சார் ரெஸ்ட் எடுக்கிறார் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்தா என்னப்பா, நம்ம தம்பி தானே, நம்ம பையன் தானே சொல்லி வர்றாங்க. என்ன சார் நம்ம பையன், என்ன சார் நம்ம பையன் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நீங்கள் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க. அதோட விஜய்க்கும் நெப்போலியனுக்கும் ரிலேஷன்ஷிப் அதோட முடிவு வருது. இன்னைக்கு ராதாரவி பேசியிருக்காரு. ராதாரவி வேற ஒரு வீடியோவில் பேசுகிறாரு. இந்த படம் போது என்னோட பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன், அவர் வந்து வந்தாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப அடுத்து ஆடியோ லான்ச் நடக்கும் பொழுது நான் வந்து மயங்கி நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. அப்போ வந்து மறுபடியும் ஏதோ பார்க்கறதுக்காக சொல்லும்போது அவங்க உதவியாளர் சொல்கிறாரு, சார் அன்னைக்கு மாதிரி கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஃபேமிலியா அவர் சொல்கிறார், என் ஃபேமிலி வந்து கூட்டமாக தெரியுதாடான்னு கேட்குறாரு. ராதாரவி ரொம்ப எப்படி எக்ஸ்ட்ரோட பேசுவாருன்னு தெரியும். அன்றைக்கு வந்து நான் அவன்கிட்ட உறவை முடிச்சுக்கிட்டேன், அன்றைக்கி வந்து நான் அவன்கிட்ட பேசுறது இல்லை. ஓகே, எல்லாருக்கிட்டும் இப்படி தான் அப்படிதாங்க. நீங்கள் இன்னும் பல விஷயங்களை, குடும்ப விஷயங்களுக்குலாம் போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அது கண்ணியம் கருதி நான் போக விரும்புகிறேன். சரி, அவரோட கூட நிற்கிறது யாருங்க, ஃபேமிலியா ரிலேட்டிவா அவங்க கூட நிற்கிறது யாராவது நிற்கிறாங்களா கூட, யாராவது?
அவரோட வாழ்க்கை ஒரு வேற மாதிரியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். அவருக்கு ரசிகர்கள்லாம் பாவம் உண்மையிலேயே, நான் பல நேரங்கள்ல இந்த ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பாவமாக தான் இருக்கு. சினிமா பார்த்து யாருன்னே இவரோட உண்மையான முகம் என்னன்னு தெரியாம அண்ணாங்கிறாங்க அக்காங்கிறாங்க. அண்ணா என்னடா நீங்கெல்லாம் டே, அவர் தெரிஞ்சிங்கன்னா நீங்கெல்லாம் தெரிஞ்சிருவீங்களா நீங்கெல்லாம், அப்படிதான் எனக்கு தோணுது. அவர் பெரிய புரட்சி ரட்சகர் மாதிரியும் சர்வரோக நிவாரணி மாதிரியும் இவங்க ஒரு பெரிய கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. காக்க வந்து தேவ தூதர்லாம் எழுதுறாங்களே. ஆமா எழுதுறாங்க. அதான் உண்மையிலே அதான் சொல்லல, சில பேருக்கு இது அதாவதுங்க ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்கும்பொழுது நம்ம வந்து ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், ஆனால் பழி தீர்த்துக்குவோம். நம்ம பெரிய கலவரத்தில் அடி அந்த கடையில் போய் திருடு அப்படின்னு இந்த வேலையெல்லாம் நடக்கும். இப்போ அவங்க சில பேருக்கு இந்த வன்மத்தை காமிக்கிறதுக்கு இது சரியான தளமா இருக்கு. திமுக மேல வன்மத்தை காமிக்கிறது சரியான தளமா இருக்கு. அடிச்சு விட்டு கிறிஸ்டியன் லாபியான ஒரு கதை சார். இல்லைங்க அப்படிலாம் சொல்லுங்க, எனக்கு தெரியாதுங்க. நீ வந்து எவிடன்ஸ் இல்லாமல் அதெல்லாம் நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி ஏன்னா ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருக்குன்னு இப்போ பாஜக அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் மறுபடியும் சொல்றேன் இல்லையா, விஜய் வந்து தான் ஒரு சாதியவாதியோ மதவாதியோ என்னைக்குமே காமிச்சிட்டதே கிடையாது. அவர் காஸ்ட் நியூட்ரல் ரிலிஜியஸ் நியூட்ரல் தான். அவருக்கு வந்து பெரிய பார்வையே கிடையாது அது குறித்தெல்லாம். அதெல்லாம் பார்வையே கிடையாது. அவர் வந்து என்ன எத்தனை ஜாதி இருக்குன்னு கேட்டா எத்தனை ஜாதி இருக்கு, ஏன் ஜாதி இருக்குன்னு கேட்பாரு. எத்தனை மதம் இருக்கு தெரியாது பாரு. அது ஒரு விஷயத்துல நல்லது, ஒரு விஷயத்துல அரசியலுக்குள்ள சரியா தவறா அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு டிபேட்டபிள். பட் அவர் வந்து அப்படிதான். அதனால இது கிறிஸ்டியன் ஒர்க் பண்றாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் பாக்குறவங்க அப்படி பாக்குறாங்களோ, அப்படி அதாவது கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஆளுன்னு பாக்குறாங்க. விஜய் அப்படி பாக்கலாம். நீங்க இப்போ நீ மைனாரிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு வரும் சொல்றாங்களே, அதுலயே நான் வந்து என்ன சொல்றேன்னா, முஸ்லீம்ஸோட ஓட்டு இஸ்லாமியர்களோட ஓட்டு வந்து நிச்சயமா வராது. அது காலங்காலமாக திமுக தான் போகுது, அங்கேதான் போகும். அதுலயும் அதுவும் மெயினாக பாஜக போகாட்டி தான். பாஜக போகாட்டி கொஞ்சம் இருக்கிற இளைஞர்கள் மட்டும் விஜய்க்கு வாக்களிக்கலாம். இஸ்லாமியர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம ஆளு அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க, நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அதுவும் அப்படி என் மாசம் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் போகாது. ஏன்னா இன்னைக்கு ஓட்ஸ் எங்கே டிசைட் பண்ணுறோம் நமக்கு தெரியும். சர்ச்சஸில் டிசைட் பண்ணுறாங்க, சர்ச்சுக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியும். இப்போ கன்னியாகுமரியில் ரொம்ப அடர்த்தியாக கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னா அங்கே போய் திமுக என்ன பேசுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க பாஜக உள்ள வந்துரும்பாங்க. இது பேசுவாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு மக்கள் யோசிப்பாங்கல்ல, ஐயோ விஜய்க்கு ஓட்டு போட பாஜக கொண்டு வந்துருமா, வித்தியாசமாக சொல்கிறாங்களே, அப்போ அதையோட நின்று ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு இருக்கு இல்லையா? ஆனால் கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்மளோட ஆள்னு பார்க்குறோம். நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் வரப்போறாரு. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஜோசப் விஜய். ஆனால் விஜய் தானே ஜோசப் விஜய்னு ஒரு லூசுத்தனமாக ஜேவினா வளரிட்டு கிடந்தானுங்க. அந்த மாதிரிலாம் விஜய் என்னைக்குமே அவர் பார்த்துக்கிட்டது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.